இளம் விதவைகள், அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் வருஷம். அந்த இளம் குழந்தைகள் அப்பா இல்லாமல் ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டால் 90% ஆண்கள் குடிப்பழக்கத்தால் இறந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் டாஸ்மாக்குகள் பெண்களின் தாலியை அறுப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இருக்கிற அரசாங்கம் துரோகம் செய்கின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது. அதான் அமைச்சர் சொன்னாரு, வருஷத்துக்கு வருஷம் ஏறுது அப்படின்னு. ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, இன்னொரு பக்கம் நாங்கள் மக்களுக்கு இதை செய்கிறோங்கிறாங்க. ஆனால் திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்கேருந்து வருது? டாஸ்மாக்லேருந்து வருது. நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்டில், மோடியின் மகள் ஈவெண்ட்டில் சொன்னேன், இளம் விதவைகள், அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் வருஷம். அந்த இளம் குழந்தைகள் அப்பா இல்லாமல் ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டால் 90% ஆண்கள் குடிப்பழக்கத்தால் இறந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாகனால உங்களோட வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு, ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள், அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில் என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன். இதுவரைக்கும் அதை பற்றி எந்த விஷயம் கவனிக்கல. ஆவின் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கிறத ஆர்டிஐ வாயிலாக அரசாங்கத்தினுடைய பதிலை வைத்து தான் என்னோட அறிக்கையை சொல்லியிருக்கேன். அவங்க முதல்ல டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அமைச்சர்கள் இன்னும் 6 மாத காலம்தான் இருக்குது, எதில் டெண்டர் போடலாம், எதில் காசு பார்க்கலான்னு இருந்தால் உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு. இன்றைக்கி இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் ஆர்டிஐ மூலமாக வாங்கி தான் சொல்கிறோம். ஏன்னா அமைச்சர்கள் மாற்றி பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது மினிஸ்டரோட ஒரு பிரஸ் மீட். இதில் நீங்க என்னோட பிரஸ் மீட்டா மாத்தினா நல்லா இருக்காது. Again I will meet you. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.